ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் குரன் பேசுகிறேன். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நல்லா உடம்பு கொஞ்சம் இது ப்ராப்ளமாக இருந்தனால வீடியோ வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக வந்துச்சு. குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னா என் வாய்ஸ் கொஞ்சம் அவ்வளோ வந்து அவுட்புட் கரெக்டாக வரல. ஸோ இனிமேல் அப்படி இல்லாமல் நான் ஃபுல் அவுட்புட்டோடு இந்த வீடியோ கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இன்ஜினியர் கிரியேட்டர், நான் தான் உங்கள் ஹோஸ்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன சாப்டரில் நம்ம ஜீக்கிக்கும் லைக்காக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம லைக்கா வந்து டியூல் கூப்பிட்டுருந்தாங்க. அதுலேருந்து இப்போ ஆரம்பிக்க போகுது. எபிசோட் ஓப்பனிங்கில் லைக்கா வந்து போதும் உன் டைமை வேஸ்ட் பண்ணுது, சீக்கிரம் சண்டைக்கு வா. அப்போ வந்து 2 பேரும் வந்து அவங்க ஸ்டான்ஸில் இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், ஆஹா நான் ஏற்கனவே ரெடி ஆகிட்டேன். பட் நம்ம லேகியஸ் வந்து என்னது இது, சரிப்பா நான் அந்த சைடு ஓடிடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த சண்டைக்கு, ஜிக்கி பத்திரமா இருந்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு லேகியஸ் ஓடியே போயிட்டான். பத்திரமா இருக்கணுமா, அதை நீ அவட்ட தாண்டா சொல்லணும், என்கிட்ட வந்து சொல்கிற பத்தியா. சரி சண்டே ஆரம்பிப்போம்மா லைக்கா. நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஹெட்டாக மாறுவேன். அது மட்டும் இல்லை, நான் த்ரோனுக்கு போனோன்னே எனக்கு கீழே நீ தான்டா சர்வ் பண்ணுவேன். இவளுக்கு என்னதான் பிரச்சனையோ. நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து லைக்கா வந்து உனக்கு உன் ஃபேமிலியே தெரியாது, உங்கள் அப்பா அம்மா யாருன்னு தெரியாது, ஒரு இல்ஜிமேட் சைல்டு தானே நீ. அதெல்லாம் இப்போ எதுக்கு சொல்கிற, அப்படித்தான். ஆனால் என்னையும் உன்னையும் சேர்த்து மொத்தம் 5 ஹையர் இருக்காங்க இந்த ஃபேமிலிக்கு. அப்போது இந்த ஹெல் ட்ராகன் ஃபேமிலியில் மொத்தம் 5 இதே மாதிரி டீனேஜர்ஸ் இருக்காங்க. அந்த ட்ரோனுக்காக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது போக போக யாருன்னு நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஹெல் ட்ராகன் நெக்ஸ்ட்டில் இந்த ப்ரைடுக்கு பெட்லைனுக்கு சண்டை போடுறாங்களா. சரி, நம்மளும் வந்து ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். மொத்தம் 4 ஹவுஸ் இருக்குது அந்த ஹெட் ஃபேமிலியில். சரி, அது தெரிஞ்சால் என்ன, எது காம்ப்ளிகேட் ஆக போகிறோம். சரி பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல பார்த்து. அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் ஒரு கேண்டிடேட்டாக என் பிளேஸை நான் வந்து செக்யூர் பண்ணணும், அதனால உன்னை ஃபைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே வேகமாக வந்து நம்ம லைக்கை டேரெக்டாக ஒரு ஹிட் அடிக்க வரான் நம்ம ஜீக்கி மேலே. ஜீக்கி அதை மெதுவாக பார்க்குறான். ஓ இவ்வளோதான் இவன் ஸ்பீடான்னு சொல்லி அசால்ட்டாக மெதுவாக விளக்குறான். நான் உன்னை டிஃபீட் பண்ணிடுவேன்ப்பா அப்படின்னு ஜீக்கி சொல்கிறான். ஏன்னா கமெண்ட் ஜீக்கிக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு வந்து கழுத்துக்கு நேராக ஏம் பண்ணி நம்ம லைக்கை அட்டாக் பண்ணுறாங்க. அதுலேயும் நம்ம ஜீக்கி அசால்ட்டாக, ஓ கொஞ்சம் பரவாயில்லையே இந்த பிள்ளை நல்லா தான் ஆடுது, இதில் எப்படி நீ எஸ்கேப் ஆன அப்படின்னு நம்ம லைக்கா கேட்கும்போது, பட் நம்ம ஹீரோ அசால்ட்டாக எஸ்கேப் ஆகிட்டுருக்கான். பட் அங்கே இருக்க ஆடியன்ஸ் அவங்க கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது, எப்படி இப்படி ஆடுறாங்க 2 கிரேட் ஸ்வாட்ஸ்மேன் இப்படி தான் ஃபைட் பண்ணுவாங்களா, அப்போ ஸ்விங்க பாருங்கப்பா அப்படின்னு அங்கே பின்னாடி பேசிகிட்டு இருக்காங்க. லைக்கா வந்து ஃபுல் சார்ஜ் எடுத்து இந்த தடவை உனக்கு விட மாட்டேன்டா, கரெக்டான ஓப்பனிங் கிடச்சிருச்சுன்னு சொல்லி லைக்கா வந்து இன்னும் ஸ்பீடாக அடிக்க போகிறான். ஸோ இன்னும் ஸ்பீடாக போகும்போது அங்கே இருக்க ஆடியன்ஸ்னாலே யாருனாலே பார்க்க முடியல அங்கே என்ன நடக்குதுன்னு. எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வெறும் சைல்டே இவ்வளோ பவராக இருக்காங்களே, அந்த 4 ஹவுசஸில் ஒரு ஆள் இவ்வளோ பவரா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம லைக்கா வந்து சார்ஜ் எடுத்து உன்னை விட மாட்டேன் சொல்லி ஒரு ஸ்லாஷ், அடுத்த ஒரு ஸ்லாஷ். பட் நம்ம ஹீரோ வந்து அசால்ட்டாக, ஓ இப்படி தான் அட்டாக் பண்ணுறாளா, நல்லா இருக்கே, எப்போ பார்த்துப்பா கீழே விழுந்துட போகிறேன்னு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இதை விட்னஸ் பண்ண நம்ம வந்து லேகியஸ் இது என்னது அப்படின்னு. அப்போ நம்ம ஜீக்கி, வா இந்த ஸ்டைல் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல, இவன் ஸ்பீட் நல்லா இருக்குது, இந்த 1 ஸ்டாருக்கு இது நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம ஜீக்கி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, வாய் மூடுடா அப்படின்னு சொல்லி வேகமாக ஸ்லாஷ் வந்து பண்ணுறான் நம்ம லைக்கா. பட் நம்ம ஜீக்கி வந்து லைட்டாக சார்ஜ் பண்ணி, சரி அப்போ நான் பார்த்துக்கிறேன் உன்னை இப்போ இங்கேயே முடிச்சிடுறேன்னு சொல்லி ஃபிஸ்ட்டில் பவர் எடுத்து டேரெக்டாக வந்து லைக்கா மேலே அடிக்க போகிறான். பட் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஜீக்கி வந்து மூமெண்ட்டே கொடுத்துருக்க மாட்டான். ஸ்ட்ரைட்டாக அவள் வருவா, ஜீக்கி லைட்டாக அந்த பஞ்ச் பண்ணோடனே லைக்கா வந்து ஃபுல் டைரக்ட் டேமேஜ் எடுத்தனால ரொம்ப தாங்க முடியாமல் ஓரளவு வந்து மயக்க போகிற ஸ்டேஜுக்கு போவாங்க. இருந்தாலும் வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம மேட்ச்சில் ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லி நம்ம லைக்கா வந்து ஸ்வாடை வந்து தரையில் குத்தி அட்ஜஸ்ட் பண்ணி எந்திரிக்க பார்க்குறாங்க. ஓ லைக்காவை அடிச்சிட்டாங்களா, யாருப்பா அந்த புது பையன் அப்படின்னு ஆடியன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக வந்து காசிப் பேசுகிறாங்க. ஏன் 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 என்னால் உன்னை அடிக்க முடியல அப்படின்னு நம்ம லைக்கா கேட்குறாங்க. நான் வந்து ஃபாஸ்ட்டாக தானே இருக்கேன், நான் 1 ஸ்டாரு, எப்படி எப்படி அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ ஃபாஸ்ட்டாக தான் இருக்க, 1 ஸ்டாரில் நான் உன்னை பார்த்தாலும் 1 ஸ்டாரில் நீ பெஸ்ட்டாக தான் இருக்க, ஆனால் இறுதியில் என்ன தெரியுமா, நீ வெறும் 1 ஸ்டார் தான். என்னடா சொல்கிற, நீயும் 1 ஸ்டார் தானே அப்படின்னு நம்ம லைக்கா வந்து சொல்லும்போது, இது சிம்பிள்ப்பா, உன் பிரெத்து, உன்னோட மசில் மூமெண்ட்டு, நீ பார்க்குற ஐ கான்டாக்ட்டு, அது எல்லாத்தையும் நான் பார்த்தாவே ஈஸியாக உன் மூமெண்ட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. அது போக மற்றதெல்லாம் என் எக்ஸ்பீரியன்ஸ் தான். சரி இது எதுக்கு உன்ட்ட சொல்லணும், உனக்கு எப்படி இருந்தாலும் புரிய போகிறது இல்லை அப்போ நம்ம ஹீரோ ஜீக்கி வந்து நோஸ் கட் கொடுத்துட்ருக்கான். பட் நம்ம லைக்காக்கு தாங்க முடியல, உன்னைய விட மாட்டேன்டா, நேராக வந்து ஸ்வாடை வந்து திரும்பி ஹெட்டில் வந்து அட்டாக் பண்ண வரான். ஓ இதெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக இருக்கே அப்படின்னு நம்ம வந்து ஜீக்கி வந்து யோசிக்கிறான். அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஜீக்கி என்ன பண்ணுறான்னா ஒரு
பேக் ஃப்ளிப் அடித்து அவனோட ஃபூட்டை வச்சு லைக்காவோட ஸ்வாடை வந்து தட்டி விட்றான். நான் ஏற்கனவே சொன்னேன் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ப்ரிடிக்டபிளாக இருக்குன்னு சொல்லி, திரும்பி நம்ம ஜீக்கி வந்து அதே மாதிரி ஒரு பஞ்சை வந்து வயிற்றுல வந்து கொடுக்க வரான். கரெக்டாக அந்த இட்டு வந்து இன்னும் ஃபோர்ஸாக வந்து பட்டிருக்கு இந்த தடவை. ஸோ லைக்கா வந்து வேகமாக அந்த பில்லரில் போய் இடி வாங்கி விழுகிறாங்க. நம்ம ஜீக்கி வந்து போஸ்ட் கொடுத்துட்டு, நீ லைக்காவை பீட் பண்ணிட்டியா அப்படின்னு. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய இது இல்லைப்பா அப்படின்னு பார்த்தா எல்லாரும், யாருப்பா அவன் லைக்கா ஒரே பஞ்சில் அடிச்சிட்டாங்களே அப்படின்னு அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. யாருப்பா அவன் சூப்பராக இருக்கான்னு. அப்போ அந்த சைடு நம்ம லைக்காவை பார்த்தா ரத்தம் சொட்ட சொட்ட லைக்கா வந்து, இன்னும் நான் தோற்க மாட்டேன், நான் வந்து உன்னை கண்டிப்பாக தோக்கடிப்பேன், என் காமராடாக மாற்றுவேன்னு. அப்போ இந்த இடத்துல நம்ம ஜீக்கி வந்து, லாகியஸ் நீ இந்த இடத்த விட்டு பின்னாடி போயிரு, அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாதுன்னு. அப்போ நம்ம ஜீக்கி வந்து ஏன் என்ன ஆச்சுன்னு அப்படின்னு அவன் கேட்கறதுக்குள்ள நம்ம லைக்கா வந்து 2வது ஸ்டார் அட்டன் பண்ணிடுறாங்க. அதாவது மொதல் ஸ்டாரே அந்த பவர் ஸ்பீடு பார்த்துருப்பீங்க. ஸோ செகண்ட் ஸ்டார்னால் இன்னும் வந்து அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்கும். அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், அங்கே பார்த்தீங்களா நம்ம ஏஜில் இருக்கவங்க வந்து செகண்ட் ஸ்டார் எடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் ஸ்டார் இருக்கிறதே கஷ்டம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைக்கா வந்து செகண்ட் ஸ்டார் அளவு போயிட்டாங்க. ஸோ இது வந்து எப்படி சொல்ல, ஒரு ஹிஸ்ட்ரியிலே பொறிக்க வேண்டியது அப்படின்னு அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஆச்சரியமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு உனக்கு தான்ப்பா நன்றி, உன்னால தான்டா நான் செகண்ட் ஸ்டார் போனேன், ஆனால் இப்போது உன்னை விட மாட்டேன்டா, உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதுடா அப்படின்னு சொல்லி நம்ம ஜீக்கி அடிக்க வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் ஜீக்கி அசால்ட்டாக எஸ்கேப் ஆகி, பரவாயில்ல நீ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகிட்ட, ஆனால் இன்னும் வந்து நீ அதே மாதிரி தான் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரு அன்எக்ஸ்பெக்ட் மூமெண்ட்டே இல்லைன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அசால்ட்டாக வந்து லைக்காவோட அட்டாக்லேருந்து தப்பிக்கிறான். பட் திடீர்னு நோட்டீஸ் பண்ணுறான் அவனோட கன்னத்தில் ஒரு ஸ்க்ராட்ச் வந்துருக்கு. இது எப்படி பாசிபிள் நம்ம ஜீக்கி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே, அது மட்டும் இல்லை நான் ஏற்கனவே வந்து அந்த இதுலேருந்து தப்பிச்சேன், எப்படி எனக்கு அட்டாக் வந்துச்சுன்னு ஜீக்கி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, எப்படி இருக்குது அதான் என்னோடய ஸ்ட்ரென்த்து, இப்போ நான் 2 ஸ்டார் ஆறாவோட இருக்கேன், இதை வச்சு உன்னை கண்டிப்பாக நான் டிஃபீட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம. அப்போ அங்கே இருக்க லைக்கா வந்து ஃபுல் எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணி அதை எமிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க உடம்புக்குள்ளேருந்து எக்கச்சக்கமான தண்டர் வருது. இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் பேர் தாண்டா த்ரூ தண்டர் ஸ்பிரிட் கிரேட் ஸ்வாட் ஆர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம லைக்கா வந்து வேகமாக சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, பரவாயில்ல, இந்த மாதிரி அட்டாக்கை நான் வந்து பார்த்ததே இல்லை, இப்போ தான் நான் முதல் தடவை பார்க்குறேன். சரி இது என்ன பண்ணுன்னு பார்க்குறேன், உன்னோட பெஸ்ட்டை கொடு அப்படின்னு ஜீக்கி வந்து கொஞ்சம் வில்லத்தனமாக சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்மளோட லைக்காட்ட. அப்போ அந்த பிளேடை பார்த்தா தண்டரில் இன்ஃப்ளூஸ் பண்ணி லைட்டிங் ஃப்ளாஷ்னு சொல்லி வேகமாக வந்து நம்ம லைக்கா வந்து அட்டாக் பண்ணுறாங்க. பட் நம்ம ஜீக்கி ஒன்றும் சும்மா இல்லை, அவனும் வந்து அவனோட பவர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறான். அவன் உடம்புலேயே கொஞ்சம் தண்டர் வந்து வர மாதிரி இருக்குது. ஸோ அவன் எப்படியாவது தப்பிக்கணும்னு ட்ரை பண்ணுறான். பரவாயில்லையே நீ லைட்டிங்கை வீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா, அது சூப்பராக இருக்கே அப்படி அந்த டைமில் கூட ஜீக்கி வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல நீ என்ன வேணால் சொல்லிக்கோ, நீ இதை என்ஜாய் பண்ணிக்கோ, ஆனால் நான் உன்னை வந்து எப்படி தான் வீழ்த்து வேண்டாம்னு சொல்லி நம்ம லைக்கா வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து கிரவுண்டில் வந்து தண்டர் எனர்ஜியை பரவுறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்க தண்டர் வந்து கிரவுண்டு வழியாக வந்து நம்ம ஜீக்கி கிட்ட வருது. ஸோ நம்ம ஜீக்கி வந்து அந்த கிரவுண்ட்லேருந்து ஜம்ப் பண்ணி ஒரு பிளாக் ஃப்ளிப் அடித்து, பரவாயில்லையே இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, ஆனால் இந்த கரண்ட் ஸ்டேஜை வச்சு நானும் லைட்னிங் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜீக்கி வந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஆடியன்ஸ்லாம் ட்ராமடைஸ் ஆகிட்டாங்க. அது போக நம்மளோட லாகியஸும் ஜீக்கி உனக்கு ஒன்றும் ஆகாதுல்ல அப்படின்னு அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஸ்வாடை காமிக்கிறாங்க. அந்த ஸ்வாடு வந்து நார்மல் ஸ்வாடு தான். ஆனால் எப்போ வந்து நம்ம லைக்கா வந்து செகண்ட் ஸ்டார் போயிட்டாங்களோ அவங்க மூலமாக வந்து அந்த தண்டர் வந்து அப்படியே சேனல் பண்ணுறாங்க அந்த ஸ்வாடில். ஸோ அது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த தண்டரை வந்து அவங்க ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் வெடியாக வந்து கிரவுண்டில் வந்து எமிட் பண்ண வைக்க முடியுது அவங்களால. இதனால் ஜீக்கி வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டான். பரவாயில்ல இந்த மாதிரி 1000 வருஷத்துக்கு அளவு இந்த மாதிரி ஒருத்தவங்க தண்டர் யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது, அது அந்த பொண்ணு நல்லா ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஜீக்கி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே லைக்கா நேராக ஒரு அப்பர் ஸ்லாஷ் அடிச்சுட்டு, இந்த சுச்சுவேஷனில் நீ எப்படிடா சிரிக்கிற, உனக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ் தான் இருக்குது, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா உன் மூஞ்சியை வைப் பண்ண போகிறேன்னு சொல்லி திரும்பியும் வந்து செகண்ட் ஸ்லாட்ஸ் வேகமாக அடிக்க வரான். ஸோ இதை பார்த்து நம்ம ஜீக்கி வந்து ஒரு நூல் கேப்பில் வந்து எஸ்கேப் ஆகிறான். அது மட்டும் இல்லை, லைக்கா வந்து டேரக்ட் ஹீட்டாக வந்து தண்டர் கிளாப் அட்டாக் பண்ண வராங்க. ஸோ நம்ம ஜீக்கி வந்து அந்த இடத்துல வந்து லைட்டாக ஃபூட்டை வந்து ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகுறாங்க. இதுவும் அதே மாதிரி ஒரு நூல் கிளாப்பில் வந்து நம்ம ஜீக்கி எஸ்கேப் ஆகுறான். இந்த மாதிரி அட்டாக்கெல்லாம் வரும்போது நம்ம ஜீக்கி என்ன யோசிக்கிறான்னா, ஒரு உண்மையான லைட்னிங் எந்த ஸ்பீடில் வருமோ அதே ஸ்பீடில் வந்து இவன் அட்டாக் பண்ணுறான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஜீக்கி மேலே அட்டாக் விழுகுது. ஜீக்கி டேரெக்டாக அதே மாதிரி தூணில் எப்படி லைக்கா வந்து அட்டாக் ஆகி விழுந்தானோ அதே மாதிரி ஜீக்கி விழுந்திருக்கான். இதை பார்த்தோன்னே நம்ம லாகியஸுக்கு தாங்க முடியல, ஜீக்கி இரு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம லாகியஸ் மேலேருந்து கீழே குதிக்கிறான்.
அங்கே வந்து பார்த்தா நம்ம ஜிக்கு நல்ல டேமேஜ் வாங்கியிருக்கான். பரவாயில்ல இவன் நல்லா தான் ஆடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஜிக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ லைட்னிங் ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லி டேரக்ட் ஒரு அட்டாக்கு. ஜிகே யோசிக்க விடக்கூடாதுன்னு சொல்லி வேகமாக லைக்கா வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த தடவை வந்து ஜிக்கி ஈஸியாக வந்து ஃபூட்டை வச்சு எஸ்கேப் ஆகிட்டான். ஏ நிப்பாட்டுங்க 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 லைக்கா நிப்பாட்டுங்க அப்படின்னு நம்ம லாகியர்ஸ் வராங்க. நான் எதுக்கு நிப்பாட்டணும் அப்படின்னு நம்ம லைக்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேணா அவன் சரண்டர் பண்ணால் அவன் ராயல்ட்டி எனக்கு கொடுத்தானா நான் இந்த இடத்துல நிப்பாட்டுறேன் அப்படின்னு நம்ம லைக்கா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து லைட்டாக சிரிக்கிறான். ஒரு இலிச்சிமேட் சைல்டாக இருந்துட்டு நம்ம எல்ட்ராகன் ப்ரைடை வந்து நீ எடுத்துகிட்டு போறியா? சரி பரவாயில்ல, யார் வந்து இந்த இடத்துல வந்து ஃபைட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். என்னோட கரண்ட் ஸ்டண்ட் வச்சு இதை நான் முடிக்கிறேன் ஜிக்கி அப்படின்னு நம்ம லைக்காக சொல்லி மொத்த எனர்ஜியும் வந்து ஸ்வாடில் வந்து எமிட் பண்ணி தண்டர் ஸ்பிரிட் கிரேட் ஸ்வாட் ஆர்ட் ஃபர்ஸ்ட் சீக்ரெட் ஹார்ட் அப்படின்னு அங்கேருந்து கத்தி வேகமாக அந்த எனர்ஜியோடு நம்ம ஜிக்கியை நோக்கி வேகமாக வெட்ட வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜிக்கி வந்து அதை பார்க்குறான். ஆனால் வந்து அவன் தப்பிக்கலை. அதுக்கு பதிலாக அந்த அட்டாக்கை மொத்தமாக அவன் வாங்கிக்கிறான். அந்த மொத்த தண்டரும் வந்து நம்ம ஜிக்கி மேலே விழுகுது. பட் நம்ம ஜிக்கி வந்து ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல. அங்கே திடீர்னு பார்த்தா நம்ம ஜிக்கியோட உடம்புல எக்கச்சக்கமான தண்டர் வந்து வெளியே போயிட்டு உள்ளே வருது. அதனால் அவன் ரொம்ப பெயினாக வந்து ஃபீல் பண்ணுறான். அப்போ வந்து நம்ம லாகியஸ் வந்து ஜிக்கி இல்லைடா அப்படின்னு வந்து கத்திக்கிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா நம்ம ஜிக்கி வந்து மொத்தம் தண்டரே அப்சர்வ் ஆகி அன்கான்சியஸ் ஸ்டேஜில் இருக்கான். ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம லைக்கா வந்து ஓகே நம்ம வின் பண்ணிட்டோம், இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சுப்பா, சாரி உன்னை இவ்வளோ அட்டாக் பண்ணதுக்கு அப்படின்னு ஒரு சீன் போட்டு நம்ம லைக்கா போயிட்டுருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு சவுண்டு. என்ன சொன்னா ஓகே நானும் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தா திடீர்னு பின்னாடி இருந்து எந்த அளவுக்கு நம்ம லைக்கா தண்டர் எனர்ஜி எமிட் பண்ணாங்களோ அதே அளவு ஒரு எனர்ஜி வந்து பின்னாடி இருந்து வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம லைக்கானால நம்ப முடியல, என்ன எனர்ஜி அதுன்னு. லைக்கா பின்னாடி பார்க்குறான், என்னது இது, அவன் எப்படி எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த கியூரியஸ் தாங்க முடியாமல் டேரெக்டாக வந்து லைக்கா வந்து சீக்கிட்ட கேட்குறான், எப்படி உன்னால் எலக்ட்ரிசிட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு. ஓ அதுவா, எப்படி என்னால் இது பேர் தான் எலக்ட்ரிசிட்டியா? ஓகே நீ கேட்குறன்னா எனக்கு ஒரு க்ளூவும் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். என்னடா சொல்கிற, ஒரு க்ளூ கிடையாதா? ஏன்னா ஹீரோக்கு இதான ஃபஸ்ட் டைம், 6 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத இப்போ தான் டிஸ்கவர் பண்ணுறான். அது மட்டும் இல்லை, ஜிக்கி அப்புறம் என்ன சொல்கிறான்னா நான் பர்பஸ்ஃபுல்லாக தான் இந்த உன் அடியெல்லாம் வாங்கினேன். அப்போ ஜிக்கி ரிவீல் பண்ணுறான், நான் வந்து வேணும்னு தான் உன் அடியெல்லாம் வாங்கினேன். அப்போ தான் வந்து உன் பவர் எப்படி இருக்குன்னு நான் அனலைஸ் பண்ணேன், அதை நான் ஸ்டடி பண்ணேன். அப்புறம் அதை நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன் இப்போ என்னால் யூஸ் பண்ண முடியுதுன்னு. அது எப்படி உன்னால் பாசிபிள்? அதெல்லாம் பாசிபிளே கிடையாதே, உன்னால் எப்படி அது பண்ண முடியுதுன்னு நம்ம லைக்கா வந்து ஜிக்கிட்ட கேட்குறாங்க. எனக்கும் தெரில, நீ ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக அடித்த, நான் வந்து ட்ராகன் கிங் ப்ரீத் வந்து யூஸ் பண்ணேன். அதாவது நம்ம ஹீரோ மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஓ அப்போ அதுதான் வந்து இப்போ அப்டேட் ஆகி வந்திருக்கு போல். அவள் லைட்னிங் எனர்ஜி வந்து என்னோடய ட்ராகன் ப்ரீத்துக்கு வந்து ரியாக்ட் ஆகுது. ஸோ அந்த லைட்டிங் வந்து எனக்குள்ளே வந்து சர்க்குலேட் ஆகுது, எனக்கு நல்லா தெரியுது. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன் என்னாலேயும் வந்து லைட்னிங் வந்து யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, உனக்கு தான் நன்றி, நானும் 2வது ஸ்டார் போயிட்டேன், ரீமேட்ச் ஆரம்பிப்போமா? இங்கே நம்ம ஜிக்கி சொல்கிறதுக்குள்ளே லைக்கா வந்து வேகமாக திரும்பி அட்டாக் பண்ண வரான். பட் இந்த தடவை ஜிக்கி எப்படி ஃபஸ்ட் டைம் வந்து ஈஸியாக டாஜ் ஆனோ அதே மாதிரி டாஜ் ஆகி இது இன்னும் முடியலை. லைக்கா மாதிரி தண்டர் எனர்ஜியை வந்து ஜிக்கியை அப்சர்வ் பண்ணி அவன் மூவ்மெண்ட் கொடுக்க பார்க்குறான். பட் என்னென்னா அவனுக்கே அது வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அவன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைட்னிங் ஸ்பீடோட போனது இல்லைல்ல. அதில் பொதுவாக வந்து ஒருத்தவங்க ஓடுறாங்கன்னா நார்மலாக ஓடுவாங்க. பட் தண்டர் எனர்ஜி சொன்னாலும் வந்து அது நம்மளை வந்து புஷ் பண்ணும். பட் நம்ம ஹீரோக்கு அது தெரியாமல் அவன் ஃபுட் வச்சுட்டே போகிறனால அவன் ஆக்சிடெண்ட்டாக அங்கே போய் இடிச்சிட்டான். அப்போ நம்ம ஹீரோ நினைக்கிறான், சரி இது எப்படியாச்சும் வந்து நம்ம சீக்கிரம் கற்றுக்கணும் அப்படின்னு. இந்த பேட்டில் விட்னஸ் பண்ண நம்ம லாகியர்ஸ் வந்து வாவ் இப்படி தான் சக்ஸஸஸ் பேட்டில் இருக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒரு அட்டாக் பார்த்தா நம்ம லைக்கா வந்து லைட்னிங் ஸ்லாஷ் அடிக்கிறாங்க. பட் நம்ம ஜிக்கி அதுலேருந்து ஈஸியாக அடிக்கிறான். அப்போ நம்ம லைக் என்ன நினைக்கிறாங்க, இன்னும் என்னால் அடிக்க முடியாதா, ஏன்னா நீ என்ன கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கியா? இல்லை நானே உங்களை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கேன், நான் உன்னை ஜெனியூனாக வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ தான் வந்து ஒரு ரியல் த்ரெட்டாக வந்து நீ அடிச்சுக்கிட்டு இருக்க, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி லைக்கா வந்து திரும்பி வந்து ஸ்டான்ஸில் நின்று இந்த தடவை வந்து மொத்த பவரோடு உன்னை அடிக்க போகிறேன், என் ஃபுல்லாக கொடுத்து உன்னை ஃபினிஷ் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது சரி பார்த்துக்கோ அதுவும் அப்படின்னு நம்ம ஜிக்கி வந்து வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன டெக்னிக்கா? ஆமாப்பா இது டெக்னிக் தானே. ஓ டெக்னிக் இல்லையா, அப்போ இது ஏதாச்சும் புது ஃபார்மோ இல்லைன்னா ஸ்பெஷல் ஃபார்மா அப்படின்னு நம்ம ஜிக்கி வந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்கிறான் நம்ம லைக்காக்கு தெரில, என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன நீ ஏதோ ஒரு யோசிச்சுக்கிட்டு இருக்க போல். திடீர்னு ஜிக்கி பக்கத்தில் வந்துட்டு அட்டாக் பண்ண ஒரு சார்ஜ் எடுக்கிறான்.
பட்டு லைக்கா ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஜிக்கு வந்து ஸ்பெஷல் ஃபார்ம் டிராகன் ஸ்லேயர் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபுல் பவரோட நம்மளோட லைக்காவோட செஸ்ட்லேயே ஒரே அட்டாக்கு. எப்படி வந்து நம்ம ஜிக்கு கருகி போன மாதிரி இருந்தானோ அதே மாதிரி லைக்கா கருகி போன மாதிரி ஆயிட்டான். அவனால் முடியல, ஏன்னா மொத்த எனர்ஜி அவன் வந்து இழந்துட்டான். இந்த விட்னஸ் பண்ணி பார்த்தா நம்ம லைக்கா வந்து வா சூப்பராக இருக்குது இந்த ஃபைட்டு அப்படின்னு. நம்ம ஜிக்கி வந்து சரி பரவாயில்ல தோத்துட்டேன் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு சிரிப்பில் இருக்கா நம்ம ஜிக்கி. இல்லை இது எப்படி வாய்ப்பில்லை, நான் எப்படி தோப்பேன், நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம லைக்கா வந்து ரொம்ப வந்து ஆங்கிரியாக இருக்கான். அப்போ தான் வந்து ஜிக்கி சொல்கிறான், பரவாயில்ல நீ நெக்ஸ்ட் ஹெட்டாக வர்றதுக்கு உனக்கு தகுதி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம ஜிக்கி சொல்லும்போது நம்ம லைக்கா யோசிக்கிறான். ஆமாம், நான் என்னோடய பிரதர்ஸை சப்ரஸ் பண்ணோம், அப்புறம் மட்டும் இல்லை அந்த டைட்டிலை வந்து நான் ஏர்ன் பண்ணணும். இந்த மாதிரி எக்கச்சக்க தாட்டில் நம்ம லைக்கா இருக்கும்போது நம்ம ஜிக்கி வந்து கையை கொடுத்து புது திங்ஸை கற்றுக்கிறது நல்லா தான் இருக்குது, நம்ம இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்ப்போம், முடிஞ்சா இன்னொன்று சண்டை போட்டு பார்ப்போம், ஓகேவா லைக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னே நம்ம லைக்காவுக்கு வந்து கொஞ்சம் ப்ளஷ் ஆகுறா. அந்த ப்ளஷ் ஆகுறதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த